அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பயிற்சியில் 1.3 மூன்றாவது சம் பார்க்குறோம். கொடுக்கப்பட்ட சார்பு x goes to x square minus 5x plus 6 எனில் f of -1, f of 2a, f of 2, f of x minus 1 ஆகியவற்றை மதிப்பிடுகன்னு அப்படின்னு சொல்லியிருக்குமா. இப்போ நம்ம சார்பு f x goes to x square minus 5 plus 6. So that is f of x equal to x square minus 5x plus 6 அப்படின்னு சொல்லி வருமா. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சம் ஃபஸ்ட்டு இப்போ f of -1 கேட்டிருக்கான். f of -1னா என்ன செய்யணும்? x இருக்க இடத்துல -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. -1 the whole square minus 5 minus 1 plus 6 that is equal to 1 plus 5 plus 6 that is equal to 12. ஓகேவா? தென் செகண்ட் f of 2a. f of 2a என்னது? that is equal to f of 2a equal to 2a the whole square minus 5 into 2a plus 6 that is equal to 4a square minus 10a plus 6. ஓகேவாம்மா? அதுக்கப்புறம் 3 என்ன கேட்டிருக்கேன்? f of 2. 3 f of 2னா என்னது? that is equal to f of 2 x square 2 square minus 5 2 ப்ளஸ் 6. அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 வேல்யூஸாக போட்டிருக்கோங்க. எக்ஸ் இருக்கலாமா? அந்த எக்ஸ் இருக்க இடத்துல 2 வேல்யூஸ் எல்லாம் போட்டிருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 4 minus 10 plus 6 that is equal to 0. ஓகேவாம்மா? தென் நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்கோம்? f of x minus 1 கேட்டிருக்கோம். f of x minus 1. f of x minus 1 கண்டுபிடிப்போமா? f of x minus 1 that is equal to f of x என்னதுமா? x square minus 5x plus 6. So here நம்ம என்ன சொல்ல போகிறோம்? f of x minus 1. So x minus 1 the whole square minus 5 x minus 1 plus 6 that is equal to a minus b the a square minus 2ab plus b square that is minus 5x minus of minus plus 5 plus 6 that is equal to x square minus 7x plus 12. ஸோ f of x minus 1க்கு ஆன்சர் இதுதான். ஓகேவாம்மா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கமா. இதில் f of x goes to x square minus 5x plus 6. அப்போ நம்ம என்ன செஞ்சிரும்? f of x equal to x square minus 5x plus 6. இதில் f of -1 இதில் போடுங்க. அப்போது -1 the whole square minus 5x plus 6 that is 12. then f of 2a செகண்ட் கொஸ்டின். அப்போ x இருக்க இடத்துல 2a நம்ம போடுறோம். f of 2 பாருங்கம்மா, x square minus x square இருக்க இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கொண்டு வர. இங்கே பாருங்கள், x square minus 5x. x இருக்க இடத்துல x minus 1 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவாம்மா? புரிஞ்சுதாம்மா? ஓகே, இப்போ 4 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் கரெக்டாக கொண்டு வந்திருக்கோமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கம்மா. உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷனும் அப்பப்போ டெய்லியாக வரும். அதுக்கு பிறகு என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ், ஸ்ட்ரென்த் வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோடு பண்ணியிருக்கோமா. நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்கம்மா. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.